எது வலிமையான விலங்கு, புலியா சிங்கமா? அதாவது சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எத்தனையோ விலங்குகள் காட்டில் இருந்தாலும் சிங்கத்தை தான் நம்ம காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறோம். ஏன்? காட்டில் எல்லா விலங்கும் நடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் சிங்கம் ஒரு விலங்கு மட்டும்தான் ஒரு 4 அடி நடந்ததுக்கு கூட பின்னாடி திரும்பி பார்க்கும். வேறு ஏதாவது விலங்குகள் பின்னாடி வருதா அப்படின்னு பின்னோக்கி பார்த்து கொண்டே போகக்கூடிய ஒரு விலங்கு எதுனா சிங்கம். சிங்கத்தினுடைய கர்ஜனைக்கு முன்னாடி காட்டில் எந்த விலங்குமே நிற்க முடியாது. யானையினுடைய பிளிரலாக இருக்கட்டும், புலியினுடைய உருமலாக இருக்கட்டும், அதெல்லாம் விட சிங்க கர்ஜனை அப்படின்னு அதுக்கு பேர். அத்தனை கிலோமீட்டருக்கு இந்த காட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சிங்கம். ஆனால் சிங்கம் காட்டில் வாழுமானா காட்டில் வாழாது. சிங்கம் காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய புல்வெளிகள் இருக்கக்கூடிய சம நிலப்பரப்பில் தான் சிங்கங்கள் வாழும். ஆனால் புலி அதுக்கு நேர் மாறுங்க. அடர்ந்த வனத்தில் தான் புலி இருக்கும். அதுவும் மலை அடிவாரத்தில் அந்த மாதிரி இடங்களில் தான் புலிகள் இருக்கும். ஏன்னா புலி மறைந்து நின்று தாக்கும். பதுங்கி பாயக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டுன்னா புலிக்கு உண்டு. சிங்கம் அப்படி கிடையாது. திறந்த நிலப்பரப்பில், பரந்த நிலப்பரப்பில் நேருக்கு எதிராகவே சண்டையிடக்கூடிய ஒரு விலங்கு எது அப்படின்னா சிங்கம். இது ரெண்டுக்குள்ள மிக முக்கியமான வேறுபாடு என்னன்னு பார்த்தோம்னா, சிங்கங்கள் எப்போதுமே கூட்டமாகத்தான் வாழும். எங்கே போனாலும் சிங்கம் கூட்டமாக தான் போகும். ஆனால் புலி அப்படி இல்லை. அது ஒரு தனிமை விரும்பி எப்போதுமே புலி தனியாக தான் இருக்கும். வேட்டையாடும் போதும் தனியாக தான் வேட்டையாடும். இந்த ரெண்டுக்குமான சக்தி பார்த்திங்கன்னா, பவர் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு கடித்து இழுக்குது இல்லையா, ஒவ்வொரு விலங்கையும் அடித்து கொள்ளுது இல்லையா, அது பார்த்திங்கன்னா 1000 அப்படின்னு 2 பேருக்குமே அந்த அளவு கொடுக்குறாங்க. அந்த சக்தி அடிக்கக்கூடிய அந்த வலிமையை ரெண்டுக்குமே சமமாக தான் பகிர்ந்து கொடுக்குறாங்க. ஆனால் இதில் பெரிய ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னாக்கா, சிங்கங்கள் அதனுடைய அந்த வேட்டையாடக்கூடிய நுட்பம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லா விலங்குகளையும் விட அது ரொம்ப கொடூரமாக இருக்கும் அது வேட்டையாடக்கூடிய முறை. அதனால தான் பாருங்கள், மனிதர்களில் கூட அந்த வகைகள் இருக்கும். அதனால தான் இந்த ராசி கட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க, ராசி எல்லாருக்கும் தெரியும், லக்னம் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதில் கரணம்னு ஒன்று வரும். பவகரணம் அப்படிம்பாங்க. பவகரணம்னா அது எதை குறிக்கிறா, சிங்கத்தை குறிக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி புலிக்கு ஒரு கரணம் சொல்லுவாங்க, யானைக்கு ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில விலங்குகளை மட்டும் அதோட தொடர்புபடுத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். புலி பார்த்திங்கன்னா உடல் எடை அது இப்போ எத்தனை வருஷம் வாழும் ரெண்டுமே அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிங்கம் ஒரு 18 ஆண்டு காலம் வாழக்கூடியது, புலி 11 ஆண்டு காலம் வாழக்கூடியது. ரெண்டையும் நம்ம இயற்கையான முறையில் இல்லாமல் கூண்டில் வச்சு அடைச்சி வளர்த்தோம்னா ரெண்டுமே 24 வருஷம் வரைக்கும் வாழும். இதில் எது உயரமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிங்கம் தான் கொஞ்சம் உயரமானதாக இருக்கும். புலி ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சிங்கத்தோடு கம்பேர் பண்ணும்போது புலியினுடைய உயரம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் அகலம்னு பார்த்திங்கன்னா, சிங்கத்தை விட புலி ரொம்ப பெருசாக இருக்கும். அகலமாகவும் இருக்கும், நீளமாகவும் இருக்கும். இது ரெண்டுலேயுமே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டுக்கும் சண்டை போட்டால் எது ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் இருக்கிற இடத்துல புலி இருக்காது, புலி இருக்கிற இடத்துல சிங்கம் இருக்காது. அதுலேயும் சில இடங்களில், சில மிருகக்காட்சி சாலைகளில், ஜூலெலாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சண்டை வந்திருக்கு. அப்போது அந்த சிசிடிவி கேமரா வச்சு பார்க்கும்போது எது ஜெயிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலி தான் ஜெயிச்சிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பிடிச்சி அதை அந்த கவ்வில் பார்த்திங்கன்னா அந்த புலியினுடைய ரொம்ப வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நகங்கள் இருக்குது இல்லையா, அந்த கால்களில் உள்ள நகங்கள் கூட பார்த்திங்கன்னா சிங்கத்தை காட்டிலும் புலியினுடைய நகங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இது வரைக்கும் நடந்த எல்லா ஜூலையும் நடந்த சண்டைகளில் எது ஜெயிச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிங்கம் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத விட புலி தான் அதிகமாக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூண்டில் வளர்க்கப்படக்கூடிய விலங்குகளை வச்சான ஒரு ஆய்வு முடிவு. ஆனால் இயற்கையான சூழலில் இது மாதிரி சண்டை வந்துச்சுன்னா உண்மையிலே புலி தான் ஜெயிக்குமா அப்படின்னா அதை சொல்ல முடியாதுங்கிறாங்க. ஏன்னா புலி தனியாக வரும், சிங்கம் அப்படி இல்லை, கூட்டமாக இருக்கும். ஒரு சிங்கத்தை ஒரு புலியால் சமாளிக்கிறதே கஷ்டம். அப்போ சிங்கத்தினுடைய கூட்டத்தையே ஒரு புலியால் சமாளிக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ இயற்கையாகவே எது வெற்றி பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பலசாலியான விலங்கு எது அப்படின்னாக்கா சிங்கம். அதுவும் பசித்தால் மட்டும்தான் வேட்டையாடக்கூடியது சிங்கம். அப்பேற்பட்ட ஆற்றல் உடைய அந்த விலங்கு பசி இல்லை, தேவையில்லைன்னா அது பாட்டுக்கு போயிடும். இந்த ரெண்டுமே பூனை இனத்தை சார்ந்தது தான் அப்படின்னாலும் கூட புலியை காட்டிலும் சிங்கம் என்பது இயற்கையான முறையிலே அது வலிமையுடையதாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.